ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னருக்கு செய்யக்கூடிய ரெசிபி. அதை எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவு வெள்ளை ரவை எடுத்திருக்கேங்க. அதை நல்லா ஸ்மூத்தான பவுடராக பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். பொடிச்சு எடுத்த பவுடரை இப்போ ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த ரவை நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி இருக்கணும். இது கூட 1/2 கப் அளவு கெட்டி தயிர் நான் சேர்த்துக்கிறேங்க. இதோட 1/2 கப் அளவு தண்ணி. இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம சேர்த்துன எல்லா பொருளையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை ஊறணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி தான் ரவையை சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவு நான் பீட்ரூட் எடுத்திருக்கேன் துருவி. இதுதான் நம்மளோட டிஷ்ஷுக்கு அந்த நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் கொடுக்க போகுது. பீட்ரூட் சேர்க்கறதுனால நம்ம உடம்புக்கு ஃபைபர் கண்டென்ட்டு, உடம்புக்கு தேவையான அளவு மெட்டபாலிசம் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் இதை கண்டினியூஸாக சேர்த்துக்கும் போது அதோட நார்ச்சத்து ரொம்ப நல்லாவே கிடைக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவை கொஞ்சம் நம்ம அந்த மாவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்த்து தண்ணி மாதிரி ஆக்கிட வேண்டாம். இட்லி மாவு பதம் மாதிரி இருந்தால் போதும். இதுக்கு நடுவில் நான் ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுபடட்டும். வறுபட்டக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன் ஒரு கொத்து. அதோடு ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை சேர்த்துக்க போகிறேன். இந்த தாளிப்பை நல்லா வதக்கிக்கோங்க, வெங்காயம் வதங்குற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இதை நம்மளோட மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தாளிப்பை மாவில் சேர்த்துடலாம். கடைசியாக நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்க்க போகிறேங்க. இதை இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதோட கலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே டெம்ப்ட் ஆகும் சாப்பிட்ணுன்ட்டு. அதனால் பசங்களுக்கு இப்படி கொடுத்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அவங்க பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னரை ப்ராப்பராக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பனியாரக்கல்ல 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஒவ்வொரு குழிலையும் ஊற்றிருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்க மாவை நான் ஊற்றுறேன். மெதுவாக பொறுமையாக ஊற்றுங்க. மேலே எண்ணெய் சூடாக இருக்கும்போது தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. வெந்து வரும்போது நல்லா மாவு மேலே எலும்பி வரும். கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெம்ப்டிங் ஃபீலிங் வரும். இப்போ நம்ம மாவெல்லாம் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், மேலெல்லாம் மாவு நல்லா வெந்திருக்கு, அடியில் ரோஸ்ட் ஆகிருக்கு மாவு. எல்லாத்தையும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டக்கப்புறம் அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான பீட்ரூட் பணியாரம் ரெடி. இதை நம்ம அப்பக்குழியிலிருந்து எடுத்துடலாம். நம்ம ஊற்றுனது 1/4 ஸ்பூன் எண்ணெய் தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த அளவுக்கு எண்ணெய் குடிக்கவும் குடிக்காது இது. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்ப கேட்பாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே முதல்ல உங்களுக்கு தான் கிடைக்கும். கண்டிப்பாக நிஷாஸ் ஃபுட் ஹட் தொடர்ந்து பாருங்கள். ஸ்டே வாட்சிங், கீப் கனெக்டட். நன்றி, வணக்கம்.